மன்னார் மாவட்டத்தின் வளத்தை பாதுகாப்போம் எனும் தொனிப்பொருளில் எதிர்வரும் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மன்னாரில் அமைதி பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்க மன்னராசா தெரிவித்துள்ளார். மன்னாரில் இன்று புதன்கிழமை மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை கடற்றொழிலாளர்களும் வடமாகாண கடற்றொழிலாளர்களும் இணைந்து அமைதி பேரணியாக ஒரு அமைதி பேரணியை மேற்கொண்டு இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கும் கடற்றொழில் அமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களுக்கும் மன்னார் வளத்தை பாதுகாக்க கோரும் மகஜர் ஒன்றை நாங்கள் கையளிக்க இருக்கின்றோம். கையிலே மன்னார் மாவட்டத்திலே மன்னார் மக்களுக்கும் கடற்றொழிலாளர்களுக்கும் பாதிப்பாக இருக்கின்ற இல்மனைட் அகழ்வு, காற்றலை மின்சாரம், வெளிநாட்டு படகுகள் அல்லது இந்திய படகுகளின் சட்டவிரோத தொழில்முறை, அதேபோன்று சூழலுக்கும் மன்னார் மாவட்டத்திற்கும் பாதிப்பான பண்ணை முறைகளை நிறுத்த கோரி இந்த அமைதி பேரணியை முன்னிறுத்தி இருக்கின்றோம். இது இலங்கையிலே இருக்கிற ஒட்டுமொத்த மீனவ அமைப்புகளின் ஆதரவை பெற்று முதலிலே வடக்கு மாகாணத்திலே இந்த பேரணி மன்னார் வளங்களை பாதுகாப்போம் என்ற தொனிப்பொருளிலே வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் ஏற்பாடு செய்திருக்கின்றது. இதற்கு தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் ஆதரவை வழங்கி கொண்டிருக்கிறது. அதேபோன்று எங்களுக்கு தென்னிலங்கை சகோதர மீனவர்கள் பகுதியிலே இருந்து கிட்டத்தட்ட 13 மாவட்டத்திற்கு மேலிருந்து தென்னிலங்கை மீனவர்கள் மீனவ பெண்கள் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு வடக்கு கடற்றொழிலாளர்களிலே குறிப்பாக மன்னார் மாவட்டத்தை வளத்தை பாதுகாப்பதற்கு அவர்கள் பூரண ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்குகின்றார்கள். மன்னாரிலே பல அமைப்புகள் மன்னார் வளத்தை பாதுகாப்பதும் மன்னார் மக்களின் இருப்பை வலியுறுத்தியும் தொடர்ந்து பல போராட்டங்கள் செய்து வந்தாலும் கூட இலங்கை அரசாங்கமும் அல்லது பொறுப்பு வாய்ந்தவர்களும் செவிசாய்ப்பதாக இல்லை. மக்களை எந்த வகையிலே ஏமாற்றி இந்த திட்டங்களை பின்கதவினால் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு துணிப்பிலே இலங்கை அரசாங்கம் இருக்கிறது. இருந்தாலும் கூட இது ஒரு தேர்தல் காலமாக இருந்தாலும் கூட எங்களுக்கு எங்களுடைய உரிமை, எங்களுடைய இறமை முக்கியம் என்ற தொனிப்பொருளிலே தான் இந்த அமைதி பேரணியூடாக ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் கூட இந்த அமைதி போராட்டத்தை நாங்கள் செய்ய முன்வந்திருக்கின்றோம். எனவே இந்த வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஏற்பாட்டிலே தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் அனுசரணையிலே 10ஆம் தேதி காலை 10 மணி அளவிலே நடைபெற இருக்கின்ற இந்த அமைதி பேரணிக்கு மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற சிவில் அமைப்புகள், புத்துஜீவிகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஏனைய பொதுமக்கள் இது மன்னார் மாவட்டத்தை வளத்தை பாதுகாக்குவதற்காக நீங்கள் ஒன்றிணைந்து இந்த அமைதி பேரணியிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் சார்பாகவும் நாங்கள் இந்த கோரிக்கையை விடுவதோடு அதிலும் குறிப்பாக மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் கட்டாயமாக கலந்து கொண்டு நீங்கள் அரசுக்கு ஒன்றை மக்களுக்கு ஒன்றை சொல்லாது மக்கள் முன்னிலையிலே வந்து மன்னார் வளத்தை பாதுகாப்பதற்கு மக்களோடு மக்களாக நின்று இந்த திட்டங்களை எதிர்ப்போம் என்ற செய்தியை அந்த பேரணி ஊடாக இந்த ஜனாதிபதிகளுக்கும் தற்போது இருக்கிற ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, எதிர்காலத்தில் வர இருக்கிற ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, மன்னார் மக்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்ல மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர், அரசியல் கட்சிகள், ஏனைய மத தலைவர்கள் ஒன்றுபட்டு இந்த போராட்டத்துக்கு வருமாறு நாங்கள் மீனவ சமூகம் சார்பாகவும் மன்னார் மக்கள் சார்பாகவும் வடமாகாணம் சார்பாகவும் இந்த கோரிக்கையை விடுவதோடு அதேபோன்று எங்களுக்கு தென்னிலங்கையில் இருந்தும் சகோதர மீனவர்கள் மீனவ பெண்கள் இந்த போராட்டத்துக்கு கலந்து கொள்கின்றார்கள். அதேபோன்று வடக்கிலே யாழ் மாவட்டத்தில் இருந்தும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்தும் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருந்தும் மீனவர்கள் மீனவ பெண்கள் இந்த மன்னார் வளத்தை முதலிலே பாதுகாப்பதற்கென்ற முயற்சியோடு இந்த போராட்டத்திற்கு வருகை தர இருக்கின்றார்கள். எனவே வடமாகாணத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மக்கள் நலன் விரும்பிகள், புத்துஜீவிகள் உங்கள் அனைவரையும் வடமாகாணத்திலே இருந்து வடமாகாணத்திலே வளம் பொருந்திய முக்கியமான ஒரு பகுதி பிரதேசமாக கருதப்படுகின்ற மன்னாருக்கு நீங்கள் வருகை தந்து இந்த மன்னார் மக்களின் உரிமையையும் மன்னார் மக்களின் வளங்களையும் மன்னார் மக்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காக அமைதி வழியிலே ஒன்றிணைந்து இந்த மகஜரை கையளிக்க தீர்மானித்திருக்கின்றோம். நீங்கள் அனைவரும் இந்த போராட்டத்துக்கு கலந்து கொண்டு மன்னார் பிரதேசத்தின் பலத்தையும் உரிமையையும் மன்னார் மக்களின் விருப்பத்தோடு மன்னார் மக்களின் அனுமதியோடு மன்னார் மக்கள் விரும்பாத திட்டங்களை செயல்படுத்த
ஒருபோதும் மன்னார் சமூகமும் வடக்கு சமூகமும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்ற செய்தியை இலங்கையிலே இருக்கிற ஜனாதிபதிக்கும் வருகிற ஜனாதிபதிக்கும் நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும். ஏனென்றால் மன்னாரிலே தொடர்ந்து இதை பேசுபொருளாக்கி கொண்டு வந்தாலும் கூட தேர்தல் காலத்திலே மன்னார் மாவட்டத்துக்கு வருகின்ற அரசியல் தலைவர்கள் வெறுமனவே மன்னார் மக்களுடைய இருப்பு அல்லது மன்னார் மக்களுடைய வளங்கள் வாழ்வாதாரங்களை பற்றி பேசாது தங்களுக்குரிய வாக்கு வேட்டையிலே ஈடுபடுகிறார்கள். மக்கள் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைக்கு எந்த ஜனாதிபதி இந்த தேர்தலுக்கு முன்னுக்கு உத்தரவாதத்தை அளிக்கிறார்களோ மன்னார் வளங்கள் மன்னார் மக்களுக்கு தான் அனுபவிக்க வேண்டும். மன்னார் மக்கள் விரும்பாத எந்த ஒரு திட்டத்தையும் நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை தர வேண்டும். இன்று மன்னார் மக்கள் தங்களுடைய தொழிலை சுதந்திரமாக செய்யக்கூடிய ஒரு நிலையும் இல்லை, அல்லது தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை செய்யக்கூடிய ஒரு நிலையும் இல்லாமல், ஏனென்றால் எந்த பக்கத்தால் கனியமன் நகலுக்காரர் வந்து ஆய்வு செய்கிறார்கள் அல்லது எந்த பக்கத்தால் காற்றலைக்காரர் வருகிறார்கள் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே இன்று மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே 10ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த போராட்டத்திற்கு வடமாகாணம் மன்னார் இலங்கையை பிரதிபடுத்துகிற மக்கள் மீனவர்கள் அனைவரையும் இந்த போராட்டத்துக்கு கலந்து கொண்டு மன்னார் மக்களின் உரிமையை மன்னார் மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்பதற்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் என்று வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் சார்பாகவும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பகத்தின் அனுசரணையோடும் உங்களை தயவாகவும் அன்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.